ஓம் நம சிவாயா. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா 5வது சிவாலயம். அதாவது பேர் பார்த்திங்கன்னா பொன்முனை அருள்மிகு திம்பிலியன்குடி மகாதேவர் திருக்கோயில். இந்த கோயிலில் வந்து நம்ம இப்போ வந்து 5வது சிவாலயம். இப்போ வந்து இங்கே வந்து நம்ம வந்து பூஜை முடிச்சிட்டோம் காலையிலேயே. இப்போ பார்த்திங்கன்னா இனி அடுத்த சிவன் கோயிலுக்கு போகணும். நான் சொல்லியிருந்தேன் ஒரு கோயிலோட சிறப்பை சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அதாவது எல்லா கோயில்லையுமே என்ன பிரச்சனைனா, நம்ம தமிழ்நாடு கோயில் மாதிரி இல்லை. அறநிலைத்துறைக்கில் இருந்தாலும் போற்றிகள் எல்லாம் வந்து ஐதீகத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் அந்தந்த வேலைக்கு அந்தந்த பூஜைன்னு சொல்லும்போது நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு சிறப்பான விஷயம் தான், எல்லாரையும் வந்து ஒரே மாதிரியே ட்ரீட் பண்ணுறது. அதனால் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, அப்படி சொல்லலை. அதனால் வந்து அவங்களும் வந்து அவங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க. நம்ம வந்து நம்ம பூஜையை பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம கிளம்புறோம். அதனால் வந்து அந்த சிறப்பை கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் கூட ஆள் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்னும் 2-3 நாளில் சிவராத்திரி வரப்போகுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஏற்பாடெல்லாம் ரொம்ப சிம்பிள். இதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அரசாங்கமும் நிதி ஒதுக்கீடுன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு மேலே ஊர் மக்கள் வந்து அந்த ட்ரஸ்டீஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறதோ அதை தான் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 நாளில் வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் மக்கள் வர போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கான ஏற்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. சரியாக பராமரிக்காமல் இவ்வளோ பாரம்பரியம் மிக்க கோயில்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து சிவனடியார்கள் தான் அதை வந்து பராமரிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த சிவனடியார்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். நன்றி.